தீபாவளி என்றாலே திருவிழா தான். தித்திக்கும் தீபாவளி இந்த 2025 அக்டோபர் 20ஆம் தேதி வருகிறது. இந்த 20ஆம் தேதி வருகின்ற தீபாவளி அன்று எப்படிலாம் இருக்க போகிறது கிரகங்கள்? இந்த தீபாவளி முதல் நம் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்குமா? நம்ம இப்பெல்லாம் அந்த கவிதைகள்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வண்ண சிதறல்களாக மத்தாப்புகள் தெரிக்கட்டும், நமது கவலைகள் எல்லாம் புஸ்வானமாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கவிதையெல்லாம் பட்டாசு வச்சுலாம் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வகையில் அன்றைய தினம் எப்படி இருக்க போகிறது? நம் நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாள் என்பதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த தீபாவளி, அடுத்த தீபாவளி நம்ம எப்படி கொண்டாடுவோம்? இந்த தீபாவளி நிலத்தில் கொண்டாடுகிறோம். அடுத்த தீபாவளி கப்பலில் கொண்டாடுவோமா, ஃப்ளைட்டில் கொண்டாடுவோமா போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையினுடைய அதிசயமே என்னவென்றால், போன வருடத்திற்கு இந்த வருடம் எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த வருடத்துக்கு அடுத்த வருடம் எவ்வளோ. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4ஆம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் ஒரு சிறப்பான தீபாவளியை தருகிறார். உண்மையிலேயே தீபாவளி பரிசு உங்களுக்கு தான். இந்த தீபாவளி அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் பரிசு வருதோ இல்லையோ, தீபாவளி பரிசு வந்துடும். அதாவது மகிழ்ச்சிகள் பொங்க, ஆசைகள் பொங்க, 4ஆம் இடத்திலே வருகின்ற இந்த தீபாவளியால் ப்ரமோஷன், உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, வீடு மாடு மனை கார் வாங்குகிற யோகம் எல்லாம் கிடச்சிரும். இந்த 4ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது நற்கீர்த்தி என்பது உண்டாகும். பல பேருக்கு கற்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி ஒரே சந்தேகம் சார், எங்கே போனாலும் லொக்கேஷன் நம்ம சொல்லி இப்படியே டார்ச்சர் சார், ஒரு வார்த்தை நம்ப மாட்டா சார் போன்றவர்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து குரு நற்பலன்களை தருகிறார். அடுத்ததாக முக்கியமான விஷயம், 2-7 கூடியவர் நீச்சம் என்பதால் மேஷராசிக்காரர்கள் இந்த தீபாவளி அப்பொழுது பண விரயத்தை குறிக்கிறது. பண ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். பணமே இருக்காது, அல்லது பண விஷயத்தில் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணிடாதீங்க. மிடில் கிளாஸ் மக்களுடைய மனநிலை என்னவென்றால், பொதுவாக செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா, வீட்டில் ஒரு விழான்னு வந்துருச்சுன்னா எதாடமான வச்சாவது சிறப்பாக பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்களை விட இவங்க சிறப்பாக பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னா, 2-7 கூடிய சுக்கிர பகவான் என்ற நீச்சம். அளவாக செலவு செய்தல் உங்களுக்கு நலம். ஸோ சில பேர் புதிதாக கல்யாணம் ஆனவங்கெல்லாம் மாமியார் வீட்டு முன்னாடி பந்தா கட்டுறதுக்காக தீபாவளி அன்றைக்கி ஒய்ஃபுக்கு ஒரு 10 பவுன் சங்கிலி வாங்க போடுறேன், கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறேன். ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு தீபாவளியும் கொண்டாடணும். ஒரே ஒரு தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு 3 வருஷம் வாயை கட்டி வைத்த கட்டி அதெல்லாம் வேணாம். ஒவ்வொரு தீபாவளியும் அளவாக கொண்டாடுவோம். ஸோ 2-7 கூடியவர் இது கண்ணியில் மறையும் பொழுது அது ஒரு கற்றுக்க வேண்டிய பாடம்.